கிரைஸ்தலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் அநேகரை யோசிக்கலாம், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை, பாடல் பாட வேண்டும் என்று மிகவும் விருப்பம், எனக்கு வர்ஷிப் நடத்த வேண்டும் என்பது விருப்பம், கர்த்தருக்காக இசை ஊழியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு மிகவும் விருப்பம். ஆனாலும் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? நான் பாவியா இருக்கிறேனே, என்னை தேர்ந்தெடுப்பாரா? நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு தனித்து விடப்பட்டு இருக்கிறேனே, என்னை தேர்ந்தெடுப்பாரா என்று அநேகருக்குள்ளே அநேக கேள்விகள் இருக்கலாம். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தவர். அந்த பாவிகளை ரட்சித்து தனக்காக வைத்துக் கொள்ளுகிறவர் தான் தேவன். பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லி யாரையெல்லாம் கர்த்தர் எப்படியெல்லாம் நேசிக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். ஒரு மனிதர் இருந்தாரு. அந்த மனிதன் ஒரு கொலை பாதகத்துக்காக அரசாங்கத்தால் பிடிக்கப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருந்த ஒரு மனிதன். சிறைசாலையில் இருந்து ஒரு நாள் அவனை வேறு ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செய்யும் பொழுது தப்பித்து ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டு இருந்தாராம், ஒரு காட்டுக்குள்ள. அப்பொழுது இந்த தேவ மனிதன் என்ன செய்தாராம், கன்வென்ஷன் ஊழியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடத்துக்கு D.L. மூடி என்பவர் ஒரு மனுஷனை ஊழியக்காரர்கள் அழைத்து அந்த இடத்துல கொண்டு செல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த 3 நாள் அந்த கன்வென்ஷன் ஊழியத்தை நடத்தி தரும்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் மேடையில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஜனங்களுக்காக பாடல் பாடப்பட்டது, ஆராதனை நடத்தப்பட்டது. எல்லாம் முடிந்த பிறகு எழுந்து பிரசங்கம் செய்யும்படியாக அவருக்கு இன்னும் ஒரு 5 நிமிடம் தான் இருக்கிறது. அதற்குள்ளாக தன்னிடத்தில் ஆவியானவர் வரவும் அவரிடத்துல ஒரு காரியத்தை சொல்லப்படவும் கவனித்தார். எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஊழியரும் எழுந்து இப்பொழுது நம்முடைய ஊழியக்காரர் நம்மளிடத்துல பேச போகிறார் என்று சொல்வதற்காக அவரும் மைக் எடுத்து நின்று விட்டார். ஆனால் ஆவியானவர் D.L. மூடி அவர்களின் செவியிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவருக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. நீ எழுந்து உடனே புறப்பட்டு நான் காண்பிக்கிற ஒரு இடத்துக்கு இப்பொழுதே கடந்து போக வேண்டும் என்று ஆவியானவர் சொன்னாராம். இவருக்கோ மிகவும் ஆண்டவரே, இதோ என்னுடைய நேரம் வந்து விட்டது, இன்றைக்கு கடைசி நாள், 3வது நாள், இன்றைக்கு நிறைய ஜனங்கள் வந்திருக்கிறார்கள், நிறைய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள், நான் பிரசங்கம் செய்ய வேண்டுமே, நான் அநேகருக்கு விடுதலை கர்த்தர் நிமித்தம் விடுதலை கொடுப்பேன் என்று எல்லாரும் நம்பி இருக்கிறார்களே என்று சொல்லும் பொழுது, இதைவிட முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது, இதை பார்த்துக்குள்ள அநேகர் ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நான் ஆயத்தப்படுத்துகிறேன், அதை பார்க்க உன்னை விட்டா வேறு யாரும் கிடையாது, நீ எழுந்து நான் சொன்ன உடனே நீ கிளம்பு என்று சொன்ன உடனே அவர் என்ன செய்தாராம், எழுந்து டிரைவரை கூட்டிக் கொண்டு கிளம்பினாராம். அவர் கிளம்பும் பொழுது, ஆண்டவரை எந்த வழியாக போனோம், நான் சொல்ற பாதையில நீ போ. அவர் சொல்ல 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 கடந்து போனார். கடைசியாக ஒரு காட்டு பாதைக்கு போனார்கள். அந்த காட்டு பாதைக்கு போன உடனே இருட்டி விட்டது, மிகவும் இருட்டி விட்டது. அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி, எந்த ஒரு சலனமும் இல்லாத, சலசலப்பும் இல்லாம அமைதியாக இருக்கக்கூடியதான ஒரு இடம். அந்த இடத்துக்கு போன உடனே, ஆண்டவரை இது காட்டு பகுதியாச்சே, இதற்கு மேலே போனா முழுவதுமே காடு, அங்க மனித நடமாட்டமே இருக்காது, யாருக்காக நான் போகிறேன், எதற்காக நான் போகிறேன் என்று சொல்லும் பொழுது, நான் சொல்லும் வரைக்கும் நீ போய்கொண்டே இரு என்று சொன்னாராம். சரி, ஒரு இடத்துல போய் நின்று, ஆண்டவரே இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்கிறது, சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது, இந்த காட்டுக்குள் கடந்து போ என்று சொன்னாராம். மெயின் ரோடை விட்டு காடுகளுக்குள் இறங்கி கொஞ்ச நேரம் போன உடனே, இந்த இடத்துல வண்டியை நிறுத்து என்று சொல்லி முடித்த உடனே பயங்கரமான மழை ஒட்டு கொண்டு இருக்கிறது. எக்கச்சக்க மழை, இடி, மின்னல். அந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர் எழுந்து இறங்கி கீழே நின்று, ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும், நான் இப்போ என்ன செய்யணும், இந்த இடத்துல மழையும் வந்து விட்டது, இது ஒரு காடு, இந்த சுத்தி முத்தி நீங்களே பாருங்க என்று சொல்லும் பொழுது, நீ அங்கு என்ன சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று வார்த்தையை நினைத்து வைத்திருந்தாயோ அந்த வார்த்தைகளை இந்த இடத்துல நின்று இந்த காடுகளுக்கு நீ அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னாராம். அவருக்கு மிகவும் ஆச்சரியம். ஆண்டவரே, இங்க யாருமே இல்லையே, இந்த மரங்களை தவிர, இந்த காட்டுக்குள் வாழுகிற மிருகங்களை தவிர ஒருவரும் இல்லையே, நான் யாருக்காக பிரசங்கம் பண்ண வேண்டும், நீ பிரசங்கம் பண்ணு, பின்னும் ஒரு நாள் உனக்கு அது புரிய வரும் என்று சொன்னாராம். அவர் வேக வேகமாய் அங்கு என்ன விடுதலை கூட்டத்துக்கு போனவர் இல்லையா, அந்த இடத்துல என்னென்னலாம் கன்வென்ஷன் மீட்டிங்ல எப்படியெல்லாம் பேசுவார்கள், கடைசி நாட்கள் சுகம் அளிக்கிற வல்லமை புறப்படும், அநேகர் பெயர் சொல்லி அழைப்பார்கள், சுவிசேஷம் சொல்லப்படும், அநேகரை கர்த்தருக்குள்ள வழி நடத்துவார்கள், அநேகருக்காக ஜெபிப்பார்கள்.
இந்த காரியங்கள் எல்லாம் அந்த இடத்துல சொல்லும்படி கடந்து செல்லப்பட்டது. அவர் எல்லாம் ஆவியா நிரம்பி அந்த எல்லா வார்த்தைகளையும் பிரசங்கித்து விட்டு, ஆண்டவரே முடித்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது நீ கடந்து போ என்று சொன்னாராம். அவர் வண்டியில உட்கார்ந்து வீட்டுக்கு போகும் பொழுது மணி 10-11 மணிக்கு மேல ஆகிவிட்டதாம். அவர் நேராக கன்வென்ஷன் வீட்டுக்கு போகாமல் வீட்டுக்கு கடந்து போய்விட்டார். ஏன்னால் அதற்குள்ளாக அந்த கன்வென்ஷன் எல்லா மீட்டிங்கும் முடிந்து எல்லாம் வீட்டுக்கே கடந்து சென்று விட்டார்கள். சரி என்று ஏதோ ஒரு யோசனையோடு ஏதோ ஒரு காரணம் என்னவென்று தெரியவில்லையே என்று போய்விட்டார். பின்பு ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற ஒரு 2-3 பட்டணங்களுக்கு தள்ளி மறுபடியும் கன்வென்ஷன் மீட்டிங்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த இடத்துல போகும் பொழுது மிக வல்லமையா இருந்தது. கடைசியாக எல்லா ஊழியத்தையும் முடித்து விட்டு கடைசியாக ஜெபித்து முடித்து விட்டு கிளம்பலாம் என்று அவருக்கு காத்திருந்த பொழுது அவரிடத்துக்கு ஒரு நபர் வந்தாராம். ஐயா, என் பெயர் இது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை பற்றி எனக்கு தெரியும். நான் உங்களை ஒரு முறை இருட்டில் வைத்து உங்களை ஒரு காட்டில் வைத்து பார்த்துருக்கிறேன். நான் ஒரு கொலைக்காரன் போலீஸிடமிருந்து தப்பித்து ஒரு காட்டுக்குள் போய் ஒளிந்து கொண்டிருந்தேன். இனிமே நான் எப்படி வாழ போகிறேன்? என் குடும்பத்துக்கும் போக முடியாது, என் மனைவி பிள்ளைகளையே பார்க்க முடியாது, மறுபடியும் ஊருக்குள் நடமாடவும் முடியாது. எங்கு போய் பிழைக்கலாம் என்றாலும் என்னிடத்துல பணம் இல்லை. எங்கு போனாலும் போலீஸ் என்னை கண்டுபிடித்து விடுவார்கள். நம்ம என்ன செய்யலாம்? பேசாமல் மறுத்து விடலாமா? இந்த அவமானம், இந்த நிந்தையோடு நான் வாழுவதை விட மறுத்து விடலாமா என்று நினைத்து துக்கத்தோடு உட்கார்ந்து அந்த காட்டில் அந்த இருட்டில் ஒளிந்து கொண்டிருந்தேன். ஆனால் எங்கிருந்தோ எனக்கு ஒரு சத்தம் வந்தது, சுவிசேஷம் வந்தது. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், கர்த்தர் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார், உனக்கு சுகம் கொடுக்கிறார், நீ இனிமேல் சமாதானமா இருப்பாய் என்று அநேக வார்த்தைகள் எனக்கு நேராய் புறப்பட்டு வந்தது. நான் யோசித்தேன், எனக்காகவா சொல்லப்படுகிறது? நான் இருப்பது இங்க அந்த மனிதருக்கு எப்படி தெரியும்? இந்த காடு ஆயிற்றே, எந்த சலனமும் இல்லாத ஒரு இடம் ஆயிற்றே, இப்படிப்பட்ட இடத்துக்கு யாராகிலும் வரக்கூடுமா? நான் பாவி ஆயிற்றே, என்னை யாராவது ரட்சிக்க கூடுமா? என்னை நேசிக்க யாராவது வரக்கூடுமா என்று ஆச்சரியத்தோடு பார்த்தேன். ஆனா நான் நினைத்த உடனே எனக்கு நேரா வந்த வார்த்தைகள், பாவிகளை ரட்சிதான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். நீ பாவி என்று உன்னை நினைக்காதே, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், உன் மீது அன்பு வைத்திருக்கிறார், நீ இனி எனக்காக எழும்பி பிரகாசி, இதை செய் என்று சொன்ன பொழுதுதான் எனக்கு தான் அந்த வார்த்தை வந்தது என்று நான் நம்பினேன். நான் அப்பொழுது நினைத்தேன், நான் செய்த தவறுக்காக நான் ஒப்புக்கொண்டு மறுபடியும் எங்கிருந்து தப்பித்து ஓடி வந்தனோ அதே இடத்துக்கு போய் தண்டனையை அனுபவித்து பின்பு நான் வெளியில் வந்து தைரியமாய் நான் என்னுடைய குடும்பத்துக்கும் போய் பார்த்தேன். நான் நேராக ஒரு சபைக்கு சென்று அந்த இடத்துல நான் ஒரு தேவ பிள்ளையா இருந்து விசுவாசியா இருந்து ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு கிறிஸ்தவனாய் உண்மையாய் பரிசுத்தமாய் எல்லா பாவத்தையும் விட்டு தேவனுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய பெயர் இது என்று அவர் சொன்ன பொழுது அவருக்கு புரிந்ததாம். அந்த DL மூடி என்பவர் அன்றைக்கு கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி நன்றி சொன்னாராம். நான் நினைத்தேன், இந்த காட்டில எதற்காக என்னை சுவிசேஷம் சொல்லுகிறார், எதற்காக ஒரு மரங்கள் இருக்கிற இடத்துல என்னை பிரசங்கம் செய்ய சொல்லுகிறார் என்று இன்றைக்கு தான் எனக்கு புரிந்தது. ஒருவேளை அன்றைக்கு நான் போகாமல் இருந்தால் இந்த மனிதன் மரித்து போயிருப்பானே. இன்றைக்கு இவன் நிமித்தம் இன்றைக்கு தேவ பரலோக ராஜ்யம் நிச்சயமாக சந்தோஷப்பட்டிருக்கும். ஒரு பாவி மனம் திரும்புகிறது நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் அல்லவா? இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் பாவி, என்னையெல்லாம் ரட்சிப்பாரா, என்னையெல்லாம் நேசிப்பாரா, எனக்கு தேவனிடத்துல இடம் உண்டா, அவருடைய அன்பு எனக்கு கிடைக்குமா என்று எத்தனை பேர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? பாவியான உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார், உங்களையும் தெரிந்து கொள்ளுவார். தேவனுக்கு பிரியமாய் இருப்பீர்களானால், நீங்க தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால், அவர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால், நீங்க பாவியாக இருந்தாலும் மனம் திரும்பி வாழுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து உங்களை அவருக்காக நிச்சயமாக தெரிந்து கொள்வார். சிறையிலிருந்து தப்பிக்கப்பட்ட அந்த திருடனையே ரட்சித்து எடுத்த தேவன் ஒரு பாவமும் அறியாம அந்த உலகத்தில் இருக்கிற நீங்க நான் பாவி என்று உணர்ந்த பொழுதே கர்த்தர் உங்களிடத்துல சமீபமாய் கடந்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளையே, பயப்படாதிருங்கள், நிச்சயம் உங்களையும் தேர்ந்தெடுப்பார், தேவனுக்காக பயன்படுத்துவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. அப்பா, பாவிகளையும் நீ ரட்சிக்கிறீர், உம்முடைய ஊழியங்களுக்காக தெரிந்தெடுக்கிறீர் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.